Because you recently did a video with Jock Campbell. ஆமா. Everyone, please go watch the video because it's Thank you. Pakka is 100% worth your time. In 2000, you walked into an Australian dressing room. So just, I'm imagining it, that felt less like a sports team and more like a Giants cricketer. Shane Warne, Steve Waugh, McGrath, and Bradley, and Ricky Ponting. If you weren't going to work hard for Ricky Ponting, you weren't going to work hard for anyone. And for a team like that one, with Ricky Ponting leading from the front, I mean, he would be the last off the training paddock. It's actually brutal. It's like a sprinter going from 10-second 100 meter to a 9.7. The forces that go through the body and the shock it does. I mean, Mitch Stark was telling me not so long ago that he actually broke his foot. Number 2, he's playing for Chennai Super Kings. We are rooting for him. Last year, he was not able to play because he got some injury. So now he is in complete form and we are looking forward on him. And I have seen his Instagram story as well with you. Yeah, it's a power play series, Raghuvaran. அதாவது 1 week நடந்த என்டையர் கிரிக்கெட்டிங் திங்ஸை ஒரே இதுல நம்ம குமுலேட்டிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து நான் அவ்வளோவா ஃபாலோ பண்ண முடியல. எனக்கு இங்கே ஃபுட்பால் ஃபாலோ பண்ண கொஞ்சம் அதை தவிர்த்து மற்ற வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ Netaji would be running the show, but I will still ask my questions. நேத்து மட்டும் தான் I had the time to actually watch one TNPL match, CSG versus the IDTT. அது மட்டும் தான் பார்த்தேன். அதே சூப்பரா இருந்துச்சு மேட்ச். பாத்தியா, ஒருத்தர் 98 ஒருத்தர் 102 சூப்பரா இருந்துச்சு. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறமே நான் போயிட்டேன். இல்ல, இது நேத்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் வந்து எப்படி சொல்றது, காம்படிட்டிவா ஸ்கோர் போடுறாங்க, ஓகேவா. இன்னொரு பக்கம் துஷார் ரஹேஜா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவர் ஒழுங்கா ஆடல, which is கம்மி ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஆனா இந்த மேட்ச் 102 அவர் வந்து லாஸ்ட் இயர் வந்து சிஎஸ்கேவோட ட்ரையல்ஸ் எல்லாம் இருந்தாரு. அவர் ஆக்ஷனுக்கு போலாமா என்ன மாதிரிலாம் பாத்துட்டு இருந்தாரு. I was expecting him to be selected for some IPL team, but no one. நீ மட்டும் இல்ல, எல்லாருமே கமெண்டேட்டர்ஸ்ல இருந்து, யூடியூப் சேனல்ல இருந்து, எப்படி சொல்றது, நிறைய பேர் இந்த டேலண்ட் ஸ்கவுட்ஸ்ல இருந்து எல்லாருமே they were expecting துஷார் ரஹேஜா CSK will pick, or else any team who they are looking for one down batter or opening batter they will pick அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எஸ்பெஷலி KKR கிட்ட எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஒரு டைம் ஜெகதீசன் ஒருத்தர் இருக்காரு, நாராயண் ஜெகதீசன் சொல்லி நம்ம சிஎஸ்கேக்கு ஆடி இருப்பாரு. அவர் KKR எக்ஸாக்ட்லி ஜக்கி வந்து KKR எடுத்திருப்பாங்க. அப்ப 200 கூட அடிச்சிருப்பாரு டொமஸ்டிக்ல. ஸ்மார்ட் இல்ல, சாரி, விஜய் ஹசாரே நினைக்கிறேன். விஜய் ஹசாரே லைக் நான் அப்ப ஃபாலோ பண்ணிட்டேன். அப்ப வந்து நம்ம டீம்ல வந்து we had ஹரி நிஷாந்த்னு ஒரு பிளேயர் இருக்கு. ஐ டோன்ட் நோ whether he still playing. ஹரி நிஷாந்த் இல்ல இருக்காரு, விளையாடுறாரு. ஜெகதீசன் வந்து டீமுக்குள்ள வரணும்னு நான் எதிர்பார்ப்பேன். வந்து ஆனா கடைசியில பார்த்தா 120 ஸ்ட்ரைக் ரேட், 130 அந்த டைம் 2020 நீ சொல்ற கொரோனா டைம். சிஎஸ்கேக்கு அப்புறம் I think he went on after that performance he had for Smat and everything. I think KKR picked him, but after like 5 or 6 matches he just didn't make the cut. ஆமா, அது உண்மைதான். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது லாஸ்ட் இயர் துஷார் ரஹேஜா people were expecting KKR or else CSK will pick him அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்கல. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு ஃபர்ஸ்ட் இந்த ஐபிஎல் இந்த விஷயங்கள் பேசிட்டு அடுத்து டொமஸ்டிக்கும் பேசுவோம். அண்ட் டொமஸ்டிக் இட் வாஸ் சூப்பர் வீக் இந்த வீக். அதெல்லாம் இருக்கு, நம்ம சொல்லலாம். யா, சோ ஐபிஎல் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு ஓகே விச் இஸ் சாலிடா போயிட்டு இருக்க ஒரு ட்ரேட் டாக் என்னன்னா, ஆர்சிபி கிட்ட இருந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆர்ஆருக்கு போறதாகவும், ஆர்ஆர் கிட்ட இருந்து சாம் கரன் ஆர்சிபிக்கு வர்றதாகவும் ஒரு ட்ரேட் டாக் போய்கிட்டு இருக்கு. அண்ட் விச் இஸ் சாலிடா தெரியுது. ஏன் அப்படிங்கறதுக்கு ஒரு ரீசன் நான் சொல்லிட்டு சொல்றேன். அண்ட் ஹவு இட் வில் ஒர்க் நீ சொல்லு. பிகாஸ் ஆண்டி ஃபிளவர் நம்பர் 1 அண்ட் ஹீ இஸ் இங்கிலாந்து பிளேயர் அண்ட் ஹீ இஸ் டூயிங் கேப்டன் திங்ஸ் இன் எம்ஐ லண்டன், ஓகேவா. அப்படிங்கும் போது டெஃபினெட்லி லண்டன் ஸ்பிரிட்ஸ் வில் சி அண்ட் தே வில் டெஃபினெட்லி பி இன்ட்ரெஸ்டிங், ஓகேவா. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆண்டி ஃபிளவர் அதுவும் இருக்காருங்கும் போது அவரை பார்ப்பாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் பிஃபோர் யஷ் தயால் பண்ண அந்த ஸ்லோ பால்ஸ் வந்து அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பிகாஸ் ரஷிக் சலாம் அப்பப்போ வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, கிராம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த இன்ஜுரி ப்ரோன் டைட்டா வந்துருமோன்ற பயமே இருந்துகிட்டே இருந்துச்சு த்ரூ அவுட் தி சீசன். அதனால சாம் கரன் கொண்டு வராங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே உள்ள வரும், ஓகேவா. அண்ட் அதர் சைட் ரொமாரியோ ஷெப்பர்ட் அங்க போறாருன்னா, எப்பயுமே பாரு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரை அவங்க வந்து ஒரு ஹிட்டிங் பொசிஷன்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது முன்ன வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இவர் இருப்பாரு யாரு, ஷெம்ரான் ஹெட்மயர்ல இருந்து, ரோமன் பவர்ல இருந்து, அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயரை அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அதே மாதிரி ரொமாரியோ ஷெப்பர்ட் அவங்க கொண்டு போலான்னு இருக்காங்களா. ஏன்னா அவர் பவுலிங் ஆல்ரவுண்டர் அண்ட் ஆல்சோ கேன் டூ குட் வித் இஸ் பேட் அண்ட் ஃபீல்டிங்கும் நல்லாவும் இருக்கும். அப்படிங்கும் போது செக் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா மேக்கிங் சென்ஸ் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா ட்ரேட்னா எதாவது நடக்கணும். ஆஷனா சொன்னார் ஒரு டைம், தட் இஸ் ஆக்சுவலி அப்படிதான் இருக்கணும், ஓகேவா. அவர் என்ன சொன்னார்னா, 2 டீமுக்கும் பெனிஃபிட் ஆகணும். ஆக்ஷனுக்கு போனா இந்த டீம் இந்த பிளேயரை வேற டீம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ நான் வந்து ஒரு டீம் இருக்கு, நீ ஒரு டீம், உனக்கு இந்த பிளேயர் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பிளேயர் பிடிச்சிருக்கு. ஆக்ஷனுக்கு போனா 2 பேருமே இது கிடைக்காது. நாம 2 பேரும் பேசிக்கலாம். அது பிரைஸ் அதிகமா போகும், தேவையில்லை, நீ நானும் பேசி எடுத்து அப்படின்ற லாஜிக்ல 2 டீம் பெனிஃபிட் ஆனா மட்டும்தான் போவாங்க. கழிச்சுடணும் இல்ல இந்த பிளேயர் கம்மி அப்படின்ற இடத்துக்கு போக மாட்டாங்க, ஓகேவா. அப்படின்ற லாஜிக்ல தான்
இது Actually, எனக்கு நீங்க மேக் சொன்னீங்க. சென்ஸா படுது. I think you're referring to his latest video. I think I watched it Yeah. actually. Actually, எல்லாமே நல்லா தான் பேசினாரு. கடைசியில முடிக்கும் போதே தான் okay, we will go to the point next. And our previous videoல பேசுறவ we are asking for Hardik Pandya, but they also need to benefit from this trade somehow. இப்போ லைக் ஜஸ்ட் டு பிரிங் அன் எக்ஸாம்பிள், சஞ்சு சாம்சன் அண்ட் ஜடேஜா சாம் கரன் ட்ரேட் அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 ஹோல்ஸ் ஃபில் ஆகுது. அவங்களுக்கு கழிச்சு விடுறது வந்து ஓப்பனிங். நம்மளுக்கு இங்கே ஓப்பனிங்க்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ கரெக்டாக ஃபிட் ஆனனால தான் ஒர்க் ஆனிச்சு. And furthermore, the important point is they were not just releasing to the auction. They will because auctionல போனா அவனுக்கு மட்டும் தான் benefit, the teamக்கு மட்டும் தான் benefit. They will try to make sure whatever assets they have, how maximum are they able to leveraging on the existing assets that they are planning to sell. So நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற சொத்தை வச்சு வேற என்ன சொத்தை எடுத்துட்டு வரலாம்னு பார்ப்போம். அப்படிதான். எக்ஸாக்ட்லி அதேதான். அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு இந்தியன் ஸ்பின்னர். சோ அதனால ஜடேஜா அவங்க கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ நீ சொல்ற பாயிண்ட் ஆடிங் அட் தட். ஓகேவா? இந்த லாஜிக்னால தான் மகேஷ் தீக்ஷனா அண்ட் தென் வந்து வரிந்து வசரங்க அங்க இருந்திருப்பாங்க. ஒரு ஆள் அங்க போட்டு ஃபிட்டிங் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சேம் ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபிக்கு இந்த கனெக்ட் வரும். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ சொன்ன ஆஷனா சொன்னாலும் இந்த பாயிண்ட் சொல்றேன். லாங் லிவர் சிவம் டூபே கிடைக்கிற மாதிரி கமாடிட்டி வந்து இந்தியன் இதுல கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னார்ல. கஷ்டம் தான், ஆனா அடிக்கணுமே. அவருக்கு கொஸ்டின் கொடுத்து அடிப்பாரு. அதான் சொல்ல வந்தேன். அவர் சொன்னாரு நீங்க ரிக்ரெட் பண்ணுவீங்க, அதெல்லாம் ஸ்டேட்மெண்டா போட்டிருந்தாரு. என்ன அதுக்குதான் நான் சொல்றேன், சிவம் டுபே ஒரு பெரிய பிளேயர், ஹார்திக் பாண்டியா பதிலா கொடுங்கன்னு தான் சொல்றேன். நீங்க சொல்ற எக்ஸாக்ட்லி அதேதான். நான் வந்து சிவம் டுபே விடணும்னு சொல்லல. சிவம் டுபே இருக்கட்டும், ஆனா சிவம் டுபே விட்டா ஹார்திக் பாண்டியா கூட்டுவாங்கன்னு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். சிவம் டுபே தேவையில்ல, வேண்டாம் அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லை. நான் சிவம் டுபே வந்து இருக்கட்டும், எனக்கு ஒண்ணுமே கிடையாது ரகன். அவர் சிவம் டுபே பவுலிங்கே போட தேவையில்ல, ஃபீல்டிங் நான் ஒன்னும் ஓடி போய் டைவ் எடுத்து எடுக்கலாம் சொல்ல, கைக்கு வர்ற கேட்ச் எப்படி அது கூட மன்னிச்சிருவேன். அந்த வீடியோல சொல்றாரு சம் கேட்சஸ் மட்டும் டிராப் பண்றாருன்னு. சம் கேட்சஸ் நான் மறக்கவே மாட்டேங்க. ஆக்சுவலி நிறைய பேர் நீங்க மேட்ச் வந்து நான் சொன்னது மேபி மறந்துருக்கலாம், ஏன்னா 3 மாசம் முன்னாடி நடந்தது. நீங்க பாருங்க ஓகேவா? பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் ஒன் திங். ஓகேவா? அது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் அதில் பாத்துட்டு இருக்கேன். விராட் கோலியோட கேட்ச ஒரு சிட்டர் கேட்ச் மாதிரி இருக்கும், அதை டிராப் பண்ணுவாரு சிவம் டுபே. அதை பிடிச்சிருந்தாங்கன்னா ஆக்சுவலி பவர் பிளேல நான் போன நம்ம சேனல்ல சொல்லிருப்போம், மிட் சீசன் அனாலிசிஸ்ல பவர் பிளேல விராட் கோலி விக்கெட் எடுத்தா அந்த மேட்ச் ஆர்சிபி தோத்துருக்கு. எல்லா மேட்சுமே த்ரூ அவுட் தி சீசன் நீங்க பாருங்க. ஃபைனல்ஸ்ல தான் ஹாட் ஸ்டாரே சொல்லிருப்பாங்க. ஓகேவா? டிஸ்னி ஹாட் ஸ்டாரே நம்ம மிட் சீசன்ல சொல்லியிருந்தோம் நம்ம அனாலிசிஸ்ல. சோ அந்த மாதிரி இருந்த போது சிவம் டுபே அந்த கேட்சை விட்டுருப்பாரு, பவர் பிளேலயே நடந்திருக்கும். அது கிடைச்சிருந்தா மேபி இல்ல, அதுக்கப்புறம் தேவதத் படிக்கல் அடிச்சிருக்கலாம். பட் மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? ஒண்ணு. அதே மாதிரி நம்ம எஸ்ஆர்எச் அகைன்ஸ்டா ஹைதராபாத்ல மேட்ச் நடக்கும், அங்க அபிஷேக் சர்மா கேட்ச் விடுவாரு, அதுவும் சிட்டர் கேட்ச். அது மாதிரிலாம் நான் பார்க்கும்போது தான் சொல்றேன். நான் சொல்றது ஒரு ஹை இம்பாக்ட் கேட்ச், அது இல்லாம நிறைய விட்டாரு. நான் ஹை இம்பாக்ட் கேட்ச் சொல்லிட்டு இருக்கேன். 2 பாயிண்ட் 2 மேட்ச் 4 பாயிண்ட். அதாவது அவ்வளவு ஹைட்டா இருக்கிறாருல, ஹைட்டா இருக்கிறவர் வந்து நல்லா கேட்ச் பண்ணணும், டைவ் பண்ணணும். ஏன்னா ஆமா, பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜ் ஹைட், இப்போ தோனி ஹைட் எப்படி இருக்கும், ஒரு 1.8 மீட்டர்ஸ் இருக்குமா, அது கிட்டத்தட்ட வச்சுக்கோங்க. நீ அவ்வளவு டிம் டேவிட் வச்சுக்கோ, பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். 2 பேருமே சேம் ஹைட் மாதிரி இருப்பாங்க. டிம் டேவிட் எல்லாம் டைவ் பண்ணி பார்த்து கேட்ச் பண்றாருல, அந்த இப்படி வருது பால், இப்படி வருது, இதுதான் பால்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வருதா கேட்ச், சரியா? இதே நீ என்ன சொல்ல புரியுது. அத வந்து இப்படி பண்ணி விட்டு அதுக்கு மேல இட்ஸ் நாட் லைக் he catches it and he pops outனா it's because of ரொம்ப ஹார்டா கேட்ச் பண்ணா அப்படிதான் பாப் ஆகும். கேட்சே பண்ண மாட்டேன் அந்த ஆங்கிள். எக்ஸாக்ட்லி, இட்ஸ் நாட் பாப்ஸ் அவுட், இட்ஸ் டிராப். ஆக்சுவலி விட்டுறாரு, அவ்வளவுதான். அந்த லாஜிக்லாம் இருந்துச்சு. யூ ஆர் ரைட் ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ பார்த்தா 2023ல நம்மளுக்கு அந்த நான் சொன்னல இம்பாக்ட் பிளேயர் பெஸ்ட் யூஸ் பண்ணது, ஏன்னா மற்ற டீம்ஸ்க்கு யூஸ் பண்ண தெரியாம டோனின்னு ஒருத்தருக்கு தெரியும், இவனை வச்சிருந்தா டீமே 40 ரன் கொடுத்துருவோம் ஒரு மேட்ச் இல்லன்னு தெரிஞ்சுதான் அவனை வெளியாக்க. இல்ல, நீ சொல்றது கரெக்ட். இன்னொன்னு என்ன தெரியுமா, நீ சொன்னதோட சேர்த்து ஆடும் பண்றேன் அந்த பாயிண்ட்டுக்கு. தூபே வந்து நான் பேட்டிங்ல குறைய சொல்ல மாட்டேன், பிகாஸ் அவருக்கு பொசிஷன் கிடைக்கல. நம்பர் 1. நம்பர் 2, அவர் வந்து ஒரு மேட்ச் தோக்க போற மேட்ச் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு ஆங்கர் பண்ணி எப்படியாவது புல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவார். நம்பர் 3, அண்ட் ஒரு மேட்ச்ல வந்து நமக்கு என்னடா சுச்சுவேஷன் அப்படின்ற போது திடீர்னு ஒரு கேமியோ போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேட்ச் வந்து எவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா ஆர்ஆருக்கு அகைன்ஸ்ட் ருத்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஒரு டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாரு 2021 நினைக்கிறேன். அப்போ அந்த மேட்ச் தோத்துருப்போம், ஏன்னா தூபே தான் அதுக்கு ஆர்சிபி ஆர்ஆர்ல அடிச்சிருப்பாரு அங்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு ஹை கேலிபர் பிளேயர் தான், நான் இல்லனே சொல்ல மாட்டேன். ஆனா நமக்கு தேவைப்படுற அந்த ஃபீல்டிங் கன்சர்ன் மட்டும் தான் நான் பாயிண்டா மறுபடியும் சொல்லிட்டு நம்ம சேனல்ல இந்த நாள் இருக்கும். தூபோட பேட்டிங் குறைய சொல்லலாம். 2024 அந்த மிட்டுக்கு அப்புறம் சொன்னேன், எப்ப அவன் நேம் வந்து அந்த வேர்ல்ட் கப்ல வந்துருச்சோ அப்பையில இருந்து அவன் பெர்ஃபார்ம் பண்ற நிப்பாட்டிட்டான். அவனை வச்சுக்கிறது வந்து இட்ஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட், சரியா? அதுக்கு பதிலாக சொல்றோம், ரொம்ப டேலண்டான பிளேயரு. எங்க கிரிக்கெட் சயின்டிஸ்ட் ஆஷனாவே சொல்லிட்டாரு, மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணணும்னு தெரியும். அதுக்கு மேல
ஆல்சோ ஆக்சுவலி நீ இன்னொன்னு அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தேவையில்லாத வேலை மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அதுதான் அவரு both of us are thinking the same thing. The Khalil Ahmed asked to be released. அது வந்து கொஞ்சம் ஏன்னா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்துச்சு அவர் இல்ல மனதில். நம்ம ரெண்டு பேரும் பேசுனா யாரும் இது பண்ண முடியும், நம்ம கிரெடிபிலிட்டி ஒண்ணும் கிடையாது. ஆனா அவங்க பேசின கிரெடிபிலிட்டி உண்டு. அதுக்கும் மேல இப்பதான் போன சீசன் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதுக்குள்ளே பாருங்களேன் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சுங்க. அதுக்கு மேல அவருக்கு அந்த கிரிக்கெட் சயின்டிஸ்ட்னா உலகமே ஒண்ணு சொன்னா நான் இப்படி சொல்லுவேன்னு அந்த இதுலயே இருக்காருன்னு நினைக்கிறேன். சொல்றதுக்கு அவர் வந்து நீ இல்ல ஆக்சுவலி நான் இந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்றேன். நீ சொல்றது கரெக்ட் தான். நீ சொல்ல அதாச்சும் எல்லாரும் ஒண்ணு சொன்னா அதுக்கு ஆப்போசிட் இல்ல இதுன்னு சொல்லுவாரு அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, நான் சொல்றேன் ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணி பாரு, உண்மையே கஷ்டம். அது சொன்னாலுமே அதுக்கு லாஜிக்கா ஏன் அப்படின்னு சொல்லி சொல்றது கஷ்டம். லாஜிக்கா சொல்லி தட் கன்வின்சிங், ஓகே, ஐ மீன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு. ஆனா அந்த இடத்துல அனாலிட்டிக்கலா பார்த்து பேசுறது ஒண்ணு இருக்கு. அண்ட் நம்பர் 3, ஓகேவா, அதுக்கு சாதகமா நடக்குது ஆப்போசிட் நடக்குதுங்களா. அடுத்து கிரிக்கெட்டிங்ல என்ன நடக்கும், நம்ம நாளைக்கு என்ன சாப்பிட போறோங்கிறது நம்மளால டிசைட் பண்ண முடியாது. கிரிக்கெட்டிங்கிறது நம்மளை தாண்டி ஆப்போசிட் பர்சன் நடக்கிற ஒரு விஷயம், ஓகேவா. சோ இந்த மாதிரி ஆளுங்கும் போது அவர் சொல்ற தாட்ஸ்ங்கிறது விச் இஸ் வேல்யூபிள்னு படுது. ஆனா நீ சொல்ற மாதிரி தான். ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி எனக்கு ஆஷா பாஸ் சிஎஸ்கே பாஸ் ஜாஸ்தியா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் வருது. இல்ல நான் சொன்னேன்ல, அதோட அந்த கலீல் அஹ்மதோட இஷ்யூ வந்து பியூர்லி ஸ்பெகுலேட்டிவ். there's not one ounce of truth. சரி போன சீசன் ரிலீஸ் பண்ண இல்ல நீ சொல்றது ஒண்ணு சொல்லட்டுமா, நீ சொன்ன மாதிரி தான் பாயிண்ட். அம்பாத்தி ராயுடுமே நான் ரிட்டையர் ஆறேன்னு சொல்லி மிட் சீசன்ல 2022 மிட் சீசன்ல ட்வீட்டே போட்டாரு. காசி சார் போய் பேசி டெலிட் பண்ண சொன்னதாலாம் ஒரு கதை இருக்கு. இன்னொரு பக்கம் கேப்டன் அப்ப இருந்த கேப்டன் ஜடேஜா, தோனி எல்லாமே சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணதாவும் ஒரு கதை இருக்கு, ஓகேவா. சோ ஏகப்பட்ட கதைகள் இந்த மாதிரி இருக்கு. ஆனா அடுத்த வருஷம் கப்பு ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான காரணமாவே ராயுடு தான் இருந்திருப்பாரு. சோ இந்த மாதிரி கிரிக்கெட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம மைண்ட் டவுன் ஆகும். இப்ப எனக்கு அந்த வீடியோக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, அவர் மட்டும் திருப்பி சிஎஸ்கேக்கு வர்ற மாதிரி இருந்தா we would have still respected him to the core. So அதுதான் I'm never going to talk about his legendary status and all those things. The thing I'm unhappy about is all his speculative nature and him. In my opinion, he's trying to be a cloud chaser. அதோட ஒஸ்து என்னன்னா, இவர் இருக்கார்ல அந்த P-Dog. First of all, P-Dog ஓட வீடியோ பார்த்தேன். I really hope he's doing better because he's talked about his mental health throughout the process, how he was not doing well. Let's get into another trade. என்னன்னா KKR க்கு வந்து ஹர்திக் பாண்டியா போறதா ட்ரேட் ரூமர்ஸ் வந்திருக்கு. So how you are seeing it and what are the players they will ask? MI will ask because ஒவ்வொருத்தவங்க ஒன்னொன்னு சொல்றாங்க. According to you, whom will you ask? நான் என்னோட ஆஸ்க் என்ன நான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன், எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்றேன். நான் வந்து படுத்து கிடந்துட்டு போறேன். நம்பிட்டு இருந்தா எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி நியூஸ் அடிச்சிட்டு இருக்கா. இல்ல ஆனா இது சாலிடா படுது. KKR கிட்ட கொஞ்சம் பேசுறது சாலிடா படுது பிகாஸ் இட் மேக்கிங் சென்ஸ். அண்ட் அட் தி சேம் டைம் கேமரான் கிரீன் கேட்கறாங்க போதுதான் நல்லா பேசிட்டு இருப்பா, திடீர்னு இப்படி பேசுவா மேடம் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஓவர்சீஸ் ஃபில் ஆகி தான் இருக்கிறதா ப்ராப்ளமா இருக்கு. கேமரான் கிரீன் மறுபடியும் கூட்டு வராங்கன்னா என்ன லாஜிக் இருக்கு, எப்படி ஆட வைப்பாங்க நான் கேட்கறேன். MIயோட okay, actually and the RS we clearly mentioned it. You have to satisfy both ends, but I also shouldn't be increasing you to another level. MIயோட issue opening தான், actually opening and maybe you want to consider Indian spinner. அதுதான் அவங்களோட கன்சர்ன் வச்சுக்கோங்க. கேமரூன் எங்க வருவான்? ஏன்னா வில்ஜாக்ஸ் கன்ஃபர்ம்டு. வில்ஜாக்ஸ் வந்து நம்பர் 1 ப்ரொமோட்ல ஓப்பனிங் ப்ரொமோட் பண்ணி ஆடுவாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆக்சுவலி இட் மைட் பி a possibilityன்னு கூட யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர்சீஸ் ஆட வைக்கிறது நான் பிரச்சனை சொல்ல, 4 ஓவர்சீஸ் தான் ஆட வைக்க முடியுங்கிறத பிரச்சனையா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நய சிஎஸ்கே ட்ரேடே கூட நம்ம வந்து ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருந்துச்சு நான் சொல்ல வரேன். பிகாஸ் இட் இஸ் இந்தியன் பேட்டர் அண்ட் இந்தியன் ஆல்ரவுண்டர் ஹூ இஸ் கால்ட் சிவம் தூபே. ஓகே, நம்பணும். இதுவே நீ இப்போ கேமரா நம்பவே முடியாது. இன்னொன்னு என்னோட தாட் என்ன, அவங்க they will ask ரகுவன்ஷி அண்ட் தென் யாரு வருண் சக்கரவர்த்திங்கிறது என்னோட தாட். ஆர் கார்த்திக் தியாகி 2 3 பேரா கேட்கறத கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு டைம் ஹிஸ்டரியில நடந்திருக்கு இதே மாதிரி 3 பிளேயர் SRH வாங்கினாங்க. பட் திஸ் திங் இப்போ ரகுவன்ஷி மேக் சென்ஸ். நான் யோசிச்சு ரகுவன்ஷி மேக் சென்ஸ். பட் would KKR be willing to sacrifice 2 more people தான் என்னோட பிரச்சனையே. இல்ல ஏன் அதுல வில்லிங்னு நான் சொல்றேன்னா, இப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து நீ சொல்ற லாஜிக்ல நான் வரேன். ரகுவன்ஷியை விட்டுட்டு they have அப்போ ஹர்திக் பாண்டியா, ரகுவன்ஷி பிளேஸ்ல ஹர்திக் பாண்டியா போட்டு வச்சு ஆடுவாங்க. அண்ட் அவங்க ஆக்ஷன்ல போய் இப்ப நடக்கிற டொமஸ்டிக் எல்லாம் போயிட்டு ஒரு பிளேயர் கொண்டு வரலாம். ஹூ நோஸ், துஷார் ரஹேஜா நம்ம போன வருஷம் பண்ண ஆக்ஷன்ல வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த வருஷம் ஆக்ஷன்ல பிடிச்சாங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய பேசலாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் இது நடக்கும்னு சொல்லல, நடந்தா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸும் இருக்குன்னு சொல்ல வரேன். கேமரான் கிரீனிங் போது எனக்கு நாட் மேக்கிங் சென்ஸ் தான் நான் பாயிண்டா பேசுறேன். That's the thing I also not sitting with. If you're talking about Raghuvanshi, all it makes sense. இப்ப RRக்கு நம்ம அன்னைக்கு பேசிட்டோம். I think so far the rumors are KKR ஒரு one side of rumors, CSK one side. இன்னொன்னு வந்து RRன்னு பேசிக்கிறாங்க. RRக்கு வந்து specifically the name they are putting out is SSV Jaiswal. பட்
this is the thing. If RR gives away Yashasvi Jagal, who will this fill in his spot? Other question. கரெக்ட் தான். ஆமா, ஆனா குட் கொஸ்டின். தே வில் ஃபைண்ட் சம் ஒன் இன் த ஆப்ஷன் ஒன்லி. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா, இதுல இந்த விஷயத்த ஜஸ்ட் வில் க்ளோஸ் இட். ஓகேவா? இதோட நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஹர்திக் பாண்டியா ட்ரேடு இந்த மாதிரி பேசுறோம்ல, இதெல்லாம் தாண்டி ஓகேவா நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஹர்திக் பாண்டியா இஃப் கோஸ் டு கேகேஆர், டெஃபினெட்லி சொல்றேன், இட் இஸ் நாட் தட் அப்ரிஷியேட்டபிள். ஓகேவா? இதுல நடுவுல வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து நான் வந்து யாரோ ஒருத்தர் appreciable, can you just build upon it? எதுக்கு நீங்க இட்ஸ் நாட் அப்ரிஷியேட்டபிள்னு சொல்றேன். பிகாஸ் இஃப் தே ஆர் கிவிங் கேமரா ஆன் கிரீன், இல்ல இந்தியன் பிளேயர்ஸ் வருண் சக்கரவர்த்தி, கார்த்திக் தியாகி இன்ஜுரி ப்ரோன், ஆல்ரெடி தீபக் சார் இன்ஜுரி ப்ரோனுங்கிறதுக்காக தான் அவங்க ரிப்ளேஸ்மெண்ட் பாக்குறாங்க. கார்த்திக் தியாகி they can look upon him as a backup. And number 3, Ankush Raghuvanshi, ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், அண்ட் he can do in the opening as an wicket keeper batter, costly commodity, ஃபியூச்சராவும் பார்க்க முடியும். and he is doing so good technically. ஓகேவா? குட் டச் இருக்கு அவர்கிட்ட பேட்டிங்ல. they can look upon him. so இந்த மாதிரி 3 லாஜிக்ல they can do the varieties. ஓகேவா? அந்த லாஜிக்லனா it might work for MI and as well as KKR both. ஒன்னு. நம்பர் 2க்கு வரேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து யாரோ ஒருத்தர் இருக்காரு நார்த் இந்தியால வந்து ஒரு ஹீஸ் அ ஜர்னலிஸ்ட். ஓகேவா? ஹீ இஸ் ஆல்சோ ஜர்னலிஸ்ட் தான், அண்ட் ஹீ இஸ் நாட் அ இன்சைடர் இன் த டீம்ஸ். ஓகேவா? அவர் வந்து இவரே சொல்லிட்டாரு. ரோஹித் ஜுக்லான் தானே? கரெக்ட். நான் கூட வேணாம் நினைச்சேன். அவர் நாளுக்கு நாள் வேற நியூஸ் போடுறாரு. ஐயோ, அதுதான் சொல்றேன். ஆக்சுவலி இது என்ன தெரியுமா ஹைலைட், நம்ம அவர் பேர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்டே கேட்டேன். ஒரு தமிழ் யூடியூப்ல தான் ஒருத்தர் நடந்திருக்கு, ஒரு யூடியூபர் தான் சொல்லியிருப்பாரு. நான் அவர்கிட்டே கேட்டேன், அவரே சொல்லியிருந்தாருன்னு சொன்னாரு. ஆக்சுவலி ஹி வாஸ் டூயிங் சோ குட் இன் ஹிஸ் கண்டென்ட். ஓகே, நான் இல்லனே சொல்ல மாட்டேன், ஹி வாஸ் சோ குட் அண்ட் நாலேஜபிளான ஆளு. ஆனா அவரே கேட்டேன், அவரே சொன்னாருன்னா, நான் உங்களை கம்பேர் பண்ணா அவர் கம்மி தான், நீங்களே அவரோட நல்ல ஒரு கிரிக்கெட் நாலேஜ் இருக்காரு, அவர் ஸ்பெகுலேஷன் கிரியேட் பண்ணி ஃபாலோவர்ஸ் அப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்ல வரக்கூடிய ஆள் அவர். அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்க கண்டென்ட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா எனக்கு ஃபீல் ஆச்சு அப்பப்போ சில பீப்பிள்ஸ் பண்ணும்போது. சோ அதுதான், தட்ஸ் இட். ஓகே, யா, லெட்ஸ் கெட் இன்டு தி டொமஸ்டிக். நான் ஒன்னு சொல்லணும், இந்த ரூமர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஓகே, ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துக்கிறேன். அது என்னன்னா, டிஸ் அக்கௌண்ட் வந்து அந்த ப்ளூ டிக் இருந்துச்சு எக்ஸ்ல, சரியா? ஸ்பெசிஃபிக்லி கோட்டட் டிஸ் அக்கௌண்ட் அமுல் கார்தக்கரோ ஏதோ சொல்லிட்டு, அது என்ன சொல்றான்னு நான் படிக்கிறேன். இது உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேளுங்க. டியூரிங் லாஸ்ட் IPL, an IPL commentator who is an ex-MI player was having some talk with the support staff of MI. Bumrah was going towards him to greet him. சரியா? இப்போதைக்கு புரிஞ்சிருக்கா? ஒரு ex-MI player who's currently a commentator பும்ரா கை கொடுக்க போனானா, சரியா? பட் another MI player came to greet that guy from his behind, and as soon as Bumrah saw him, he turned and went away. என்னடா ரிப்போர்ட் பண்றீங்க? என்ன தெரியுமா? இல்ல, இது வந்து எனக்கு இது கன்னித்தீவுல பேசணும்ல, இவர் வந்தாரு இந்த விஷயம் புரிஞ்சுக்கவும் பிடிக்காது, இந்த விஷயம் படிக்க எனக்கு பிடிக்காது. ஆனா ஓப்பனா சொல்லணும், இல்ல சண்டைன்னு சொல்றீங்க, அது அட்லீஸ்ட் கொஞ்சம் சுவாரஸ்யமா எழுதுங்களா. நீ எழுதுற சண்டை, ஒருத்தர் கை கொடுக்க வந்தா, ஆனா வேற யாரும் கை கொடுத்துட்டா, அதனால அவன் கை கொடுத்தா கை கொடுத்து சின்ன பசங்க. எக்ஸாக்ட்லி. இல்ல நான் அதான் மறுபடியும் சொல்றேன், நம்ம எல்லாம் என்ன கிரெடிபிலிட்டி, நமக்கு வந்து இவங்களுக்கு இருக்க கிரெடிபிலிட்டி நம்மளாம் வந்து இந்த அளவுக்கு கூட இல்ல, இங்க இருக்கோம். ஓகேவா? நமக்கே தோணுதுன்னு சொல்ல வரேன், என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தோணுது, இவங்களுக்கு தோணாதங்கிறது எனக்கு பாயிண்ட். லெட்ஸ் கெட் இன்டு தி டொமஸ்டிக் திங்ஸ். ஓகேவா? நான் 2 விஷயம், தி 100s அண்ட் தென் BBL. ஓகேவா? அந்த கனெக்ட் இருக்குல்ல, அதாவது தி 100s இருக்குல்ல, which is இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, எல்லாம் ஃபைன். ஓகேவா? ஆனா அதுல வந்து பெட்டிங் ஸ்பான்சர்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு. அடுத்த விஷயத்துல இருந்து அந்த பெட்டிங் ஸ்பான்சர்ஸ் மீன்ஸ் லைக் ஃபேண்டசி கிரிக்கெட் ஆர் நம்ம ஊர்ல இருக்க ட்ரீம் 11, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. BBL இது கிடையாது, பிகாஸ் கிராஸ் ரூட்ங்கிற ஒரு ஈகோ சிஸ்டமும் அதுல இருக்காங்க. ஓகேவா? அந்த ப்ராசஸ் பேர் கிராஸ் ரூட் ஈகோ சிஸ்டம் சொல்லுவாங்க. சோ அந்த லாஜிக்ல they will not allow இந்த மாதிரி எப்படி சொல்றது, இந்த நம்ம ஊர்ல பான் பஹார் இந்த மாதிரிலாம் ப்ரோமோட் பண்றாங்கல்ல, they will not allow them to promote, and then the betting இந்த மாதிரி விஷயம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ ஐ மீன் ஸ்பிரிட்ஸ் இந்த மாதிரி விஷயம் அலோவ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல, ஹானஸ்டா சொல்லணும், பட் பெட்டிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? BBL சேம் திங் கோயிங் டு ஃபாலோட் பை தி 100s as well. அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆனஸ்டா சொல்லுங்க, 100s நீங்க பாக்குறீங்களா? ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியுதா? நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ஆக்சுவலி அது ஏன் தெரியுமா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, நான் சொல்லட்டுமா? BBL தான் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த சர்ஜ் பவர் பிளே கொண்டு வந்ததுலயும் சரி, இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்ததும் சரி, அதே மாதிரி அம்பையர்ஸ்க்கு மைக் இருக்குல்ல, மைக்ன்ற கேமரா வந்து அம்பையர் கேப்ல வச்சதுல இருந்து சரி, ஸ்டெம்ப்ல வந்து லைட் எரியது ஸ்டார்ட் பண்ணது, நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்ததுமே BBL தான். ஆனா அது எல்லாருமே குளோபலாவே ஃபாலோ பண்றாங்க. IPL ஃபாலோ பண்ண, SA20 எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. ஆனா தி 100s பண்ண சேஞ்ச் யாரும் ஃபாலோ பண்ணாத காரணம்னா they are not touching in their base. அதாவது கிரிக்கெட் 20 overs ஃபார்மட் அவங்க டச் பண்ணல. இவங்க அந்த கிரிக்கெட்டை சுத்தி இருக்க விஷயங்கள், அந்த ஃபேஸ், அந்த எப்படி சொல்றது, அந்த டெக்னாலஜிஸ் தான் இம்ப்ரூவ் பண்றாங்க, ஹவு டு மேக் இட் என்டர்டைனிங் பாக்குறாங்க. ஆனா இவங்க கதையை வந்து தெளிவா இருக்கணும். சிம்பிளா மூவில வந்து எலிவேஷன் சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன், லைக் நிறைய வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன்னு பண்ணா இட் வில் பி குட்.
ஓகே இம்பாக்ட் பிளேயர், சர்ச் பவர் பிளே எல்லாமே இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கணக்குல வரும். ஆனா படத்தையே நான் டர்ன் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கதையை எடுத்துட்டு கதையே இல்லாம நான் வந்து ஒரு பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த படம் நல்லா இருக்காது இல்ல. அந்த லாஜிக் தான் தி 100. What's happening with the 100 because எக்ஸாக்ட்லி people will not connect. are you looking at as exciting sport? So நான் டக்குன்னு போய் அடிக்கிறத பாப்பீங்களா, இல்லாட்டி you are trying to play a defense game to maintain as much எக்ஸாக்ட்லி ஆக்சுவலி கிரிக்கெட் இஸ் a story. ஆக்சுவலி கிரிக்கெட் இஸ் நாட் அ கேம். எப்படின்னா கிரிக்கெட் வந்து எப்படின்னா ஒரு பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஆல்ரவுண்டரை போட்டு அடி நொறுக்கிடுவாங்க. ஆனா பேட்ஸ்மேன் அடுத்து வந்து அதே பேட்ஸ்மேனா அந்த ஆல்ரவுண்டர் வந்து மேட்சையே மாத்தி கொடுப்போம். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும். ஒண்ணு இல்ல, நம்ம வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு பிளேயர் இருப்பாரு, அவர் பேர் மறந்துட்டேன், காட்ரல் நினைக்கிறேன். அவரு இந்த மாதிரி சல்யூட் வைப்பாரு, ஷெல்டன் காட்ரல். அவரு இந்த சல்யூட் வைப்பாரு, டக்குனு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அடுத்து வந்து ஜாஸ் பட்லர் 6 அடிச்சு அடிப்பான். சோ இதெல்லாம் பாரு, இது வந்து ஒரு கிரிக்கெட் கேம்ங்கறத தாண்டி ஒரு ஸ்டோரி மாதிரியுமே ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்டுக்குள்ள. ஓகேவா, சோ இதுதான் சொல்றேன். இட்ஸ் இந்த ஸ்டோரி ஃபார்மேட்டே மாத்துறங்கும் போது இட் வில் நாட் எப்படி சொல்ல மைண்டுக்குள்ள உட்காராது அவ்வளவு சீக்கிரத்துல பீப்புள். எனி டே வாட்சிங் பீப்புள்ஸ் ஆர் நாட் அ மெஷின்ஸ் ஆர் எல்ஸ் என்டர்டைன்மெண்ட்ங்கிறது சடனா ஒரு விஷயம் மாத்தனே வராது. இட்ஸ் த சைக்காலஜி, அந்த லாஜிக்ல தான் வரும். இன்ஃபேக்ட் நீ 105 balls 100 balls அப்படின்னா வராது. ஆனா நான் பார்த்துதான் இருங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங்னு கேட்டா நாட் தட் கிரேட், பட் இட் இஸ் குட், அவ்வளவுதான் நான் சொல்ல. ஆனா ஒரு பிபிஎல் பாக்குற அளவுக்கு SA20 நான் முன்ன ஆக்ஷனுக்கு SA20 முன்னாடி பார்த்த இன்ட்ரெஸ்டிங் அதுக்கு வந்துச்சான்னு கேட்டா கொஸ்டின் மார்க். அந்த லாஜிக் தான் நான் சொல்ல வரேன். இட் இஸ் நாட் ஐம் நாட் அ பிக் ஃபேன், பட் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுதான் என்ன பண்றது, part of our passion. Okay, so let's move on to our next point. I think actually you added one good point. அது கூட இன்னொன்னு சொல்றேன். சேம் திங் நாம அது கூட சேர்த்து இதே அப்படியே கொண்டு போயிடும், டொமஸ்டிக் கொண்டு போயிடும். லாஸ்ட் இயர் ஓகேவா, டெல்லி பிரீமியர் லீக்ல வந்து நிதிஷ் ராணா வாஸ் டேக்கிங் ஆன் திக்வேஷ் ராத்தி. ஓகேவா, திக்வேஷ் ராத்தி வந்து என்ன பண்ணுவார், லாஸ்ட் இயர் வந்து ஸ்விட்ச் அடிச்சு 6 கொடுப்பாரு அண்ட் they were sharing some words. ஓகேவா, அது பயங்கர பரபரப்பா இருந்துச்சு அந்த டைம். இந்த வருஷம் திக்வேஷ் ராத்தி போடுறாரு பால, சேம் ஷாட்டை ஒரு ஸ்விட்ச் ஆட ட்ரை பண்றாரு யாருன்னா நிதிஷ் ராணா. ஆனா LBW அவுட். ஓகேவா, சோ திஸ் இயர் he made it settled. ஓகேவா, நம்பர்ஸ் were settled. திக்வேஷ் ராத்தி விஷஸ் நிதிஷ் ராணா. சோ அந்த பரபரப்பு நெக்ஸ்ட் இயர் வரும்போது அந்த பில்டப் ஆகும். இதே வந்து சாய் கிஷோர் விசஸ் ஜகி நடந்திருக்கும், நடுவில் ஆஷனா போயிட்டு சாய் கிஷோரை தடுத்திருப்பாரு, டிஎன்பில ஒரு டைம் நடந்திருக்கும், பயங்கர ஹைப், நியூஸ் சேனல்லாம் வந்துச்சு நான் சண்டை போச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, அந்த மாதிரி விஷயங்களா இருக்கும், அந்த மாதிரி ஸ்பைசி திங்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகேவா, அது வந்து கிரிக்கெட்ல வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ கேம். ஆனா இது வந்து அப்படி சொல்றது நடக்காது. இந்த மாதிரி ஃபார்மேட் மாத்தும் போது அந்த ஸ்டோரி ஃபார்மேஷன்ங்கிறது இது நடக்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்ல வரேன். ஓகேவா, பட் ஆஸ் ஆஃப் நோ இதுதான் கணக்கு. பட் நான் உண்மையா சொல்றேன், நல்லா இருக்குது தி 100. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆட் ஆகுதுங்கிறது, அது ஒரு மொமெண்ட் ஸ்பார்க் ஆகும் ரகுவரன். அந்த ஸ்பார்க்ல வந்து அடிச்சு தூக்கும். அந்த ஸ்பாட் வரைக்கும் we should wait. அவ்வளவுதான் உண்மையை சொல்லணும். அதோட நீங்க இப்ப டெல்லி பிரீமியர் லீக்னு சொன்னீங்களே, did you see that run out video? பார்த்தேன். அதுக்கு தான் நான் இந்தியன் கவர்மெண்ட் ஒன்று சொல்றேன், கிரிக்கெட்டர்ஸை டெவலப் பண்றதோட ஃபுட்பாலர்ஸ் டெவலப் பண்ணுங்க, உங்களுக்கு கிரிக்கெட்டுக்கு உதவும் நினைச்சேன். ஆக்சுவலி அதை நீ கொண்டு வரும் போது இதான் கொண்டு வருவான் நான் நினைச்சேன். நத்திங் சர்ப்ரைஸ். ஆக்சுவலி அந்த இதுல என்ன ஒரு சர்ப்ரைசிங்னா, விட்டுட்டானே அவனுக்கு தெரிஞ்சுட்டு அப்படி ஏதோ ஃபர்ஸ்ட்ரேஷன்ல அடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இல்ல நீ சொன்னது நடந்துச்சு. ஆக்சுவலி அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல விட்டுட்டோமேன்னு சொல்லி எட்டு வைப்பான். அவனுக்கே தெரியாம பால் முன்னாடி வந்திருக்கும், அடிச்சிருக்கும். இது ஆக்சுவலி எப்படி தெரியுமா, இந்தியன் டீம்ல ஹர்பஜன் சிங் ஒரு கேட்ச் எடுப்பாரு, விழுந்துட்டு அவர் உருடும் போது அவர் முதுகுல அந்த பால் இருந்து இப்படி எடுப்பாரு. ஓகேவா, எடுத்தோட கேட்ச். இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஆனா ரன் அவுட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி. அது உண்மையிலே. ஆனா இதுல இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, அதுல அந்த மேட்ச் வந்து அவங்க தோத்துருவாங்க, பவர் பிளே வரைக்கும் போய் தோத்துருவாங்க தான். ஆனா அது கூட சேர்த்து இந்த மாதிரி ஸ்பைசியான விஷயங்கள் தான் வந்து அந்த ஒரு லீகே வந்து நெக்ஸ்ட் லெவல் அந்த நோட்டிசபிள் கொண்டு போகும். இன்ஃபேக்ட் டிபிஎல்ல ஒரு பிளேயர் ஆடுறாரு சர்தக் ரஞ்சன் சொல்லிட்டு, he was playing so good. அப்படியே கேஎல் ராகுல் பேட்டிங் ஸ்டைல் ஆகுறான். ஏன்னா பாடி ஷேப் தான் வந்து கேஎல் ராகுல் மாதிரி இல்ல. ஆனா கேஎல் ராகுல் பாடி ஷேப் தான் இல்ல. ஏன்னா கேஎல் ராகுல் வந்து ஒரு அத்லெட்டிக் பாடி ஷேப், இவர் கொஞ்சம் மஸ்குலரா இருக்காரு. ஆனா பேட்டிங் ஸ்டைல் எக்ஸாக்ட் டிட்டோ ஆஃப் கேஎல் ராகுல், சர்தக் ரஞ்சன். இஃப் யூ guys are getting time, go and watch his பேட்டிங் ஸ்டைல். நல்லா இருக்கு. அந்த லாஜிக்லாம் தான் சொல்றேன். lot of team will look after for சர்தக் ரஞ்சன், the துஷார் ரேஜ் நம்ம சைட்ல இருந்து, டிஎன்பிஎல்ல இருந்து, அண்ட் விமல் குமார். ஓகேவா, he is மிடில் ஆர்டர்ல, இப்படி வாஷிங்டன் சுந்தர் சொல்றீங்களோ அதே மாதிரி மிடில் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், he can play in both the games. ஒரு சரியான ஆங்கரிங் போட்டுட்டு இருக்காரு. திண்டுக்கல் டிராகன்ஸ் காரரு, he was so good. அவருமே அந்த சான்சஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. And we not to forget ரஞ்சி ஆடி இருக்காரு, talent Deepesh நீ சொன்னதான். Actually he can bowl slower ball also, and recently he trained and he is doing that, and he is just 19-year-old and promising to 140 எல்லாம் கிளாக் பண்றாரு, and he can go. அது ஜாக் கேம்பல் சொன்ன மாதிரி தான், அது ட்ரெயின் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. கன்சிஸ்டன்ட் ட்ரெய்னிங் இவரால பண்ண முடியும். டிஎன்சிஏவோட அந்த பைப்லைன் இருக்குல்ல, இஸ் சம்திங் எக்ஸைட்டிங் பிகாஸ் ஐ பீன் ஃபாலோவிங் குவைட் a bit. ஏன்னா நம்மளோட யோ மகேஷ் இஸ் த ஹெட் கோச் now if I'm not wrong. ஆமா. Some players to look out for, RS Ambrish, all of them are so good. இவங்க மேபி I'm not going to lie,
ரஞ்சித் ட்ராஃபி நான் லாங் வால் மைட் கம் பேக் டு தமிழ்நாடு. இங்கே தான் நம்ம சோஃபார் மிஸ் அவுட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு நாம டிஎன்பிஎல்ல ஒரு பிளேயர் இருந்தார், அவர் இந்த ஸ்லிங்கிங் ஆக்ஷன் இருக்கும், பெரிய பேர் மறந்துரு. அவர் வந்து ஐபிஎல் அந்த அளவுக்கு வரவே இல்லை. இல்ல அவர் கேட்டாங்க ஆக்சுவலி, அவரை நிறைய ட்ரையல்ஸ் பார்த்தாங்க, அவர் வந்து அந்த ஸ்பீட் அண்ட் வேரியேஷன் இல்லைன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் சாய் கிஷோர் வந்து ஏன் நம்ம 10 ரன் பால் எல்லாம் டேக் ஆன் பண்ணாருன்னா பிகாஸ் ஆஃப் இவரோட தான். யா தென் லெட் கெட் இன்டு தி நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். டிஎன்பிஎல்ல வந்து அகைன் ஒரு பிரதர் காம்போ விச் இஸ் பொய்யாமொழி அண்ட் உதயா. முன்ன வந்து சோனி யாதவ், சஞ்சய் யாதவ், பாபா அவராஜ், பாபா இந்திரஜித் 2 பேர் பிரதர்ஸ் இருந்தாங்க. அது கூட சேர்த்து இப்போ 3வது பிரதர் காம்போ பொய்யாமொழி அண்ட் உதயா. டெத் பவுலிங் தேவர் பின்னிட்டாங்க. லைக் they are showing promise and same அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் காமிச்சு இந்த மாதிரி பிளேயர்ஸும் வந்து ஐபிஎல் அடுத்த ரேஞ்சுக்கு போனாங்கன்னா இட் will be great தான் சொல்றேன். பொய்யாமொழி உதயா go for death overs. முன்ன இருந்தாரு உதயான்றவர், இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்காருன்னு சொல்றேன். பொய்யாமொழி வாஸ் லாங் பேக் ஆக்சுவலி. அவர் ஒரு டைம் பர்பிள் கேப்லாம் கூட வாங்கியிருக்காரு, போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நினைக்கிறேன் அவர் வாங்கியிருந்தாரு. இன்னொரு பிளேயர் ஆக்சுவலி நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்ப சொல்லுங்க, சஞ்சய் யாதவ், சோனு யாதவ் எல்லாம் வருவாங்கன்னு நினைச்சேன் ஆக்சுவலி. பட் ஐ திங்க் ட்ரையல்ஸ் போயிட்டு அவங்களால சான்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலி சோனு யாதவ், சஞ்சய் யாதவ் தெரியல, ஆனா அமித் சாத்விக்னு ஒருத்தர் இருக்காரு, ஓகேவா, அவர் வந்து வாங்கியிருப்பாருன்னு நினைச்சேன். அந்த மாதிரி அமித் சாத்விக் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கு. யா தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட் ஃபார் த வீக். அண்ட் வி ஹேவ் டெஸ்ட் மேட்சிங் செப்பரேட்டா ஒரு பண்ணணும்னு இருக்கும். We will do it, and also as I mentioned you, the article is just not by an article. We are planning to release it as a video model as well, and also a lot of case studies பண்ணிட்டு இருக்கேன். அந்த கேஸ் ஸ்டடிஸ் வந்து ஒரு வீடியோவை நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். And if possible we will invite someone to discuss about that as well. It will be interesting. இல்ல we will try to bring someone great. பார்க்கலாம். I mean sorry, ஆஷனா வந்தாலும் சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா. ஆஷனா வந்தாலும் சூப்பரா தான் இருக்கும். பார்க்கலாம், வரணும். ஆஷனா வந்தாருன்னா செமையா இருக்கும். பார்க்கலாம். That's it. என்ன சொல்ல முடியும், நடக்கும், அவ்வளவுதான். Thank you guys, and please subscribe பண்ணுங்க and உங்க thoughts ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. And if you find any other interesting talents in TNPL, please and DPL பார்த்தாலுமே சொல்லுங்க. We'll see. And never miss Sarthak Ranjan and then Tushar Raheja batting. 2 பேத்தையும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. I am actually battingல இவங்க எடுத்து பார்க்கறேன். And விமல் குமார், அவர் ரொம்ப நாளா விளையாண்டு இருக்காரு, ஆனா இந்த வருஷம் ஒரு ஸ்டேபிளானது. அவருக்கு கொடுத்திருக்க கோச்சிங் சைட் நாலேஜ் என்னன்னா ஆங்கர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் he was so interesting to watch. பாருங்க, அந்த ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கு. அந்த கேப் ஃபைன் பண்ணுவாங்கல்ல, ஜடேஜா ஃபைன் பண்ணுவார் தெரியுமா, ஒரு யார்கர் போட்டாங்கன்னா சைட்ல டப்புன்னு ஒரு கட்ல அடிப்பாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சூப்பரா அவர் பண்றாரு, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்சே அவங்க டீமுக்கு வந்து ஒரு ஆங்கர் பண்ணி வின் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கடைசி வரை கொண்டு போயிருப்பாரு. ஸோ நிறைய விஷயங்கள் நல்லா பண்றாரு. தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.